சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடரேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மயில் வாகனனை சார்ந்தோனை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வில்லையே. அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிங்க. இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசி. இது ராசியாக கொண்டவங்களும் சரி, லக்கணமாக கொண்டவங்களும் சரி, நீங்கள் வந்து காசு பணத்து மேலே கொஞ்சம் ஈர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நீங்களுக்கு பணத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு ராசியை 2ஆம் அதிபதியான புதன் வந்து 2லேயே இருப்பார், ஆட்சி வீடாக இருப்பார். அப்போ 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இவங்க வந்து கணக்காக கரெக்டாக இருப்பாங்க. அதாவது காசு பணத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க, நல்லா சிரித்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் சொல்லலாம். 3 கூடையவன் சந்திரன் வந்து அந்த லக்னத்திலேயே உச்சமாவார். 3ஆம் இடங்கிறது முயற்சி, தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட 3ஆம் இடம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் உச்சமாகிறதுனால இவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், முயற்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க வந்து தாய் பாசம் அதிகமாக இருக்கும். எப்படி 3ஆம் அதிபதி சந்திரனாகிறதுனால தாய் பாசம் அதிகமாக இருக்குன்னு கேட்குறீங்க தானே, அதுவும் கூட சொல்லலாம். இந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த ராசி வந்து மாட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அது கூப்பிட்றதே மாடு தான் கூப்பிடும். அந்த மாதிரியான அமைப்பு. நீங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இந்த ராசியோட குணங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க. மேலும் மேலும் நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத நன்றியுடன் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.